போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி 3 நாள்ல முடிச்சோமோ அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் மேட்சையும் சட்டு புட்டுன்னு சொல்லி முடிச்சிருவோம் போலயே. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குங்க. நேத்து நம்ம இந்தியா நாள் முடிவுல 318 ரன் வந்து எடுத்திருந்தோம். 2 விக்கெட் தான் வந்து போயிருச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிச்சு நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு. இன்னைக்கு டபுள் செஞ்சுரி அடிச்சு பட்டாய் கிளப்பிடுவாரு. ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் இன்னைக்கும் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஜெய்ஸ்வால் வந்து 175 ரன் எடுத்து டபுள் செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாருங்க. இவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கில்லுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் ஏற்பட்ட மிஸ்கம்யூனிகேஷன்னால ஜெய்ஸ்வால் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க. நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போயிடுச்சுங்க. ஏன்னா இவர் டபுள் செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லி நம்ம ஆசையா காத்துட்டு இருந்தோம். ஆனா அந்த ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி அவர் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் நிதிஷ் ரெட்டியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் நிதிஷ் ரெட்டி வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லு யார் வேணா அவுட் ஆங்க, நான் இன்னும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பினாரு. அவர் கூட துருவ் ஜுரல் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க ஒரு கட்டத்தில் துருவ் ஜுரல் வந்து அவுட் ஆயிட்டாரு. துருவ் ஜுரல் அவுட் ஆனவனே நம்ம இந்தியா 518 ரன்னுக்கு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சட்டு புட்டுன்னு வெஸ்ட் இண்டீஸோட விக்கெட்டை எடுத்துருவோம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஜடேஜா வந்து நான் தான் விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேம்ஃபலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. கேம்ஃபலோட விக்கெட் எடுத்தவொடனே அடுத்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் சந்திரபாலும் அத்தன்சேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பயமாயிருச்சுங்க. எப்பா, இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமா, இந்த பார்ட்னர்ஷிப்பை வேகமா முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜடேஜா வந்து நான் அவ்வளோ ஈஸியாக இந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விட்டுருவேனா, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி வந்து சந்திரபாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் நான் மட்டும் விக்கெட் எடுக்காம என்ன சும்மாவா இருப்பேன், நான் வந்து அத்தன்சேவோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் அத்தன்சேவோட விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா ரோஸ்டன் சேஸை டக் அவுட் பண்ணிட்டாருங்க. இதனால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் நாள் முடிவில் 140 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் வந்து போயிருக்குங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து 378 ரன் லீடிங்கில் வந்து இருக்காங்க. இதை நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சட்டு புட்டுன்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸை வேகமாக ஆல் அவுட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி வெஸ்ட் இண்டீஸை வேகமாகவே வந்து தோக்கடிச்சோமோ அதே மாதிரியே தோக்கடிக்க முடியும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. போன மேட்ச்சில் எங்களை கொஞ்சம் நஞ்சு அடி அடிச்சிங்க, எப்படிலாம் அடிச்சிங்க, அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்சில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிப்போம் அப்படின்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள வேகமாக ஆல் அவுட் பண்ணும் அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.